அங்க உள்ள மாதிரியே எவ்வளவு பெரிய இது பாருங்க, நந்தி பாருங்க. கொடிமரம் அது. ஆண்டவா, சிவசிவா. அந்த கோயிலுமே நல்லா அதே மாதிரி தான். டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கு. நான் சொல்லல, இந்த கோயிலோட சைடு பத்திலாம் இல்லையா, தெரியுதா? அதே தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்கா? ஆனா புல்லு தர மாதிரி வச்சு நல்ல செட்டப்லாம் இது அதை விட சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெறும் பச்சை கிளியா இருக்கு. சரியான வெயிட்டுங்க கோபுரம். அட்டியே அப்பா. கோயிலை பத்தில இது என்ட்ரன்ஸு, இது உள்ள போற வழி. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பத்திலா இல்லையா? இங்கே பாருங்க, இந்த சைடும் எவ்வளவு பெரிய சிலை. இங்கே பாருங்க, இந்த சைடும் எவ்வளவு பெரிய சிலை. இது கோயிலுக்குள்ள போறதுக்கான வழி. தெரியுதா? லிங்கம் வந்துட்டு தஞ்சாவூரோட இங்க பெரிய லிங்கம். ஓம் சர்வேஸ்வராய நமः. நீங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இந்த மாதிரி ஒரு செவத்துல வந்து இவ்வளவு கல்வெட்டு நீங்க பார்க்கவே முடியாது. இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனா நல்லா அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க கங்கை சோழபுரம் தான் வரணும். வெளியில வந்துட்டோம் சுத்திட்டு. அப்படியே நம்ம அதுல இருந்தா வெளில வந்தோம். வெளில வந்து இப்படி கோபுரத்தை பார்த்தோம்னா தெரியுதா எவ்வளவு வனோங்கி வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க. ஏ அப்பா. இங்க வந்துட்டு ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடு லெஃப்ட் சைடு. ஆனா என்னன்னு தெரியல, முருகன் கோயிலே பார்க்கல நான். ஏன் கணக்கு தான் தெரியலையா இல்ல என்னன்னு தெரியல. இந்த ஒரு கோயில் இருக்கு, இங்கிட்ட வந்து முருகன் கோயில் இருக்கு. சூப்பரான வியூங்க. ஆனா சூப்பரான வியூ. ஆனா எங்க பார்த்தாலும் ஒரே கிளியா இருக்கு. கோயிலுக்கு வடக்க வந்துட்டோம். இதுதான் அந்த முருகன் கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன முருகப்பெருமானை கண்ணிலே பட மாட்டேங்கிறீங்களே. இங்கே ஒரு கோயில் இருக்கு, இங்கே ஒரு கோயில் இருக்கு. ஆனா நிறைய கட்டியும் கட்டாம இருக்கு. அப்ப போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் போல இருக்கு. மக்களே மன்னிச்சுக்குங்க மக்களே, இது வந்துட்டு முருகன் கோவில் இல்ல. அது சைட்ல அங்க காமிச்சல அந்த கோயில். இது வந்துட்டு கோயிலுக்கு வடக்க இருக்க அம்மன் கோயிலா. இது பாத்தீங்களா, வடக்கு இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஆனா என்னன்னு தெரியல, ஏன் ஒரு மாதிரியா ஒரு கலர் எல்லாம் அடிக்காம ஒரு மாதிரியா ஒரு அங்க அந்த கோயில் எப்படி ஒரே ஒரு மாதிரி ஒரே கலரா இருக்கு. இங்க அப்படி இல்ல. கீழே கருப்பு கலரா இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் வெளுப்பா இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் கலரா தெரியுது. ஏன்னு தெரியல, 1000 வருஷம் ஆச்சு போல இருக்கு இந்த கோயில் கட்டி. இங்க பாருங்க, இடிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. மக்களே இதான் மக்களே வந்துட்டு முருகன் கோயிலா இருக்கும். இப்ப செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இவ்வளவு சின்னமா இருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் இப்ப பார்த்துட்டு கன்ஃபார்மா சொல்லிடுவோம். மக்களே இது வந்து துர்க்கையம்மன் மக்களே. இப்பவும் முருகன் கோயிலை பார்க்கல மக்களே. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, துர்க்கையம்மனை பார்த்தது எந்த ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னா, என் பையனுக்கு வந்துட்டு உகந்த தெய்வமா. என் பையன் வந்து மேசராசி, பரணி நட்சத்திரம். அப்போ வந்து அம்மன் கோயிலுக்கு எழுதி வச்சிருந்தாங்க. எங்க வீட்டுல என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, இதுல வைக்க வேண்டாம், அம்மன் கோயில எழுதி வைக்க வேண்டாம், வாங்கிட்டு முருகன் கோயில் எழுதி வச்சிருவோம்